பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற உங்களை அன்புடன் வாழ்த்துகின்றேன், வரவேற்றுக் கொள்கின்றேன். வேதத்திலிருந்து வசனம் ஒன்றை தியானித்து சிறு கதை ஒன்றையும் கேட்போமா? சங்கீதம் 30:11 முதற் பகுதி. என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். நீங்கள் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலோ குடும்ப வாழ்க்கையிலோ பணிகளிலோ ஏதோ ஒரு புலம்பலோடு அழுகையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களாய் இருக்கிறீர்களோ, உங்கள் புலம்பலை, உங்கள் கண்ணீரை, உங்கள் வேதனையை, உங்கள் பிரச்சனைகளை ஆண்டவர் மாற்ற அதிகாரம் உள்ளவர் என்பதை நீங்கள் நம்பி இயேசுவின் பாதத்திலே உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து விட்டு கொடுத்து தாழ்மைப்படுத்தி அவரையே நோக்கி பாருங்கள், நீங்கள் விடுதலை காண்பீர்கள். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிற வேளையிலே, என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். புலம்பல் என் வாழ்க்கையிலே தொடருகிறது, கண்ணீர் என் வாழ்க்கையை விரட்டி அடிக்கிறது. ஒவ்வொரு நாளும் போராடுகிறேன், இனி எப்படி நான் ஜீவிப்பேன்? நஷ்டப்பட்டு விட்டேன், கஷ்டப்பட்டு விட்டேன், நான் படுத்த படுக்கையாகிவிட்டேன், என்னுடைய குடும்பத்தின் துணையாளரை இழந்து விட்டேன், நான் இனி என்ன செய்வேன் என்று சொல்லி போராடி கொண்டிருக்கிற உங்களுக்கு தான் இந்த வார்த்தை. புலம்பி அழுது வாழ்க்கையை பழுது ஆகிவிட்டது என்று சொல்லி கலங்குகிற அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் புலம்பல் மாற்றப்பட்டு ஆனந்த களிப்பை நீங்கள் பெற வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ஜெபியுங்கள், கடமைகளை செய்யுங்கள், ஆண்டவருக்கு பயப்படுங்கள், பரிசுத்தமாய் ஜீவியுங்கள். வெற்றி உங்களுக்கு உண்டு. உங்கள் புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாறப்போகிறது. தள்ளுவண்டி தாத்தா தாமஸ் தாத்தாவும் கமலா பாட்டியும் குடும்ப வாழ்க்கையிலே பிரவேசித்த நாள் முதல் ஒவ்வொரு நாளும் ஜெபத்தோடு வேத வாசிப்போடு தங்களுடைய வாழ்க்கை பயணத்திலே ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். தாமஸ் தாத்தாவும் கமலா பாட்டியும் தள்ளுவண்டியிலே பழங்களை விற்கிற தொழிலை செய்து வந்தார்கள். கிராமமாக கடந்து செல்வார்கள். பழங்களை அந்த கிராம மக்கள் விலைக்கு வாங்குவார்கள். மதிய வேளையிலே தாமஸ் தாத்தாவும் கமலா பாட்டியும் ஏதாவது ஒரு இடத்துல சற்று நேரம் இளைப்பார்வார்கள். அவர்கள் அங்கு ஓய்வெடுக்கும் போது அந்த மரத்தடியின் நிழலிலே ஒரு குட்டி பையன் எப்பொழுதுமே இவர்களோடு பேசி கொண்டிருப்பான். அவனுக்கு தாய் இல்லை, தகப்பனும் இல்லை. அந்த கிராமத்திலே ஒரு பாட்டியினுடைய அரவணைப்பிலே வாழுகிறவன். தள்ளுவண்டி தாத்தா தாமஸ் அவர்களும் கமலா பாட்டியும் இவர்களுக்கு குழந்தைகள் இல்லாததினாலே பிள்ளைகளை கண்டால் இவர்களுக்கு கொள்ளை ஆசை. அந்த பையனும் எல்லா நாட்களும் தாமஸ் தாத்தா கமலா பாட்டி வந்தா அவன் உடனடியாக அந்த மரத்தடியில ஓடி வந்து விடுவான். தாமஸ் தாத்தா கமலா பாட்டி அவங்க கிட்ட பேசுவாங்க. எப்படிப்பா இருக்கிற? நல்லா இருக்கிறேன் தாத்தா, நல்லா இருக்கிறேன் பாட்டி, நல்ல ஆக்டிவா பேசுவான். ஒவ்வொரு நாளும் வரும்போது அவனுக்கு பழங்களை இவர்கள் சாப்பிட கொடுப்பார்கள். அந்த பழங்களை அவன் வாங்கி சாப்பிட்ட பின்பு தேங்க்ஸ் தாத்தா, தேங்க்ஸ் பாட்டி அப்படின்னு சொல்லுவான். அது தாத்தா பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷம். ஆண்டவரே, இந்த குட்டி பையனை நீங்க ஆசிர்வதிங்க, இவன் எழும்பணும், நல்லா படிக்கணும், பெரிய ஆளா வரணும்னு சொல்லிட்டு இவர்கள் ஜெபித்து சொல்லுவார்கள். காலங்கள் ஓடியது. தாமஸ் தாத்தா கமலா பாட்டியினுடைய வயோதிபம் வந்துவிட்டது. அன்று தாத்தா பாட்டியிடம் சொன்னாங்க, ஏமா கமலா, இனி எனக்கு வியாபாரம் செய்ய முடியாதுமா, தள்ளு வண்டியெல்லாம் என்னால தள்ள முடியாதுமா, கை காலெல்லாம் ரொம்ப வலிமா, என்னமா செய்யறது நம்ம சாப்பாட்டுக்கு? ஏங்க நீங்க இப்படி சொல்றீங்க? ஆண்டவராகிய கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். உங்களுடைய புலம்பலை அவர் ஆனந்த களிப்பாக மாற பண்ண போகிறாரு. அப்படியா கமலா? பரவாயில்ல, சரியாதான் சொல்ற. 2 பேரும் வீட்டிலே பேசி கொண்டிருந்தார்கள். தாமஸ் தாத்தாவும் கமலா பாட்டியும் வாழ்ந்த அந்த கிராமத்துல ஒரு ஓரமாய் உள்ள ஒரு வீட்டுல 2 போலீஸ் அதிகாரிகள் வந்து, ஏமா இங்க கொஞ்சம் வாங்கம்மா. என்ன சார் சொல்லுங்க? இந்த ஊர்ல இந்த தள்ளுவண்டி தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒருவர் உண்டா? பழங்கள் எல்லாம் ஊரா கிராமமா கொண்டு விற்கிறாராமே. ஆமையா, அதா பாருங்க, அந்த வீட்டுதான். போலீஸ் அதிகாரிகள் நேராக தாமஸ் தாத்தா கமலா பாட்டியினுடைய வீட்டுக்கு முன்பாய் வந்து நின்று, ஐயா ஐயா, நீங்க தான் தாமஸ் தாத்தாவா? ஆமா சார், நான் தான் தாமஸ் தாத்தா. ஐயா, உங்களை பாக்குறதுக்கு பின்னாடி உள்ள கார்ல இந்த மாவட்டத்தினுடைய கலெக்டர் ஐயா வெயிட் பண்றாங்க ஐயா. கலெக்டர் ஐயாவா? ஏன் என்ன பார்க்க வெயிட் பண்றாரு அவரு? இல்ல, உங்க வீடு இதுதானே நாங்க பாக்குறதுக்கு வந்து நீ போய் அவர்கிட்ட சொல்லணும். நேராக போலீஸ் அதிகாரிகள் 2 பேரும் மாவட்ட கலெக்டர் இடத்துல சென்று பேசினார்கள்.
சார், சொல்லுங்க, நீங்க கேட்டீங்க பாத்தீங்களா, தள்ளுவண்டி தாத்தா, அந்த தாத்தாவை பார்த்துட்டோம். அப்படியா? உடனடியாக போலீஸ் அதிகாரிகள் முன்னே வர மாவட்ட கலெக்டர் பின்னாக வந்து தாமஸ் தாத்தாவை பார்த்து கட்டி அணைத்தார். தாமஸ் தாத்தாவுக்கு ஒண்ணுமே புரியல. கமலா பாட்டியை பார்த்து கட்டி அணைத்தார். 2 பேருக்கும் ஒண்ணுமே புரியல. அழ ஆரம்பித்தார் கலெக்டர். அழக்கூடாது. இல்ல தாத்தா, இல்ல பாட்டி, நீங்க தான் எனக்கு அன்னைக்கு கிராமத்துக்கு வந்து பழங்கள்லாம் சாப்பிட தருவீங்க. எனக்கு அப்பா இல்ல, அம்மா இல்ல, பாட்டி தான் என்ன வளர்த்தாங்க அந்த கிராமத்துல. நீங்க வந்து மரத்தடியில ஓய்வெடுக்கும் போது நாங்க ஓடி வந்தா எனக்கு பழங்கள் தருவீங்கல்ல தாத்தா. நான் தான் அந்த ராஜேஷ் தாத்தா. ராஜேஷ், நீ அப்பா? ஆமா தாத்தா, நான் தான். பிறகு நான் படிச்சேன், நல்லா படிச்சு மேல வந்துட்டேன், கலெக்டர் இசை எழுதுனேன், ஆண்டவர் எனக்கு இந்த பணி தந்தார். தாத்தா, இனி நீங்க தள்ளுவண்டி தாத்தா இல்ல, என் வீட்டு தாத்தா, எங்க வீட்டு பிள்ளைகளுக்கு தாத்தா. வாங்க, என் வீட்டுக்கு வாங்க, நான் உங்களை கூட்டிட்டு போகிறதா வந்திருக்கிறேன். தாமஸ் தாத்தாவும் கமலா பாட்டியும் ஆனந்த கண்ணீர் விட்டார்கள். கலெக்டர் ராஜேஷோடு செல்வதற்கு தயாரானார்கள். அன்றிலிருந்து கலெக்டர் ராஜேஷ் அவர்கள் தாத்தா பாட்டியை இறுதி காலம் வரை கவனித்தார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை புலம்பி கொண்டிருந்த தள்ளுவண்டி தாத்தா தாமஸ் அவர்கள் ஆனந்த களிப்பை காண ஆண்டவர் உதவி செய்தாரே. நம்மையும் ஆனந்தப்படுத்துவார், சமாதானப்படுத்துவார், நம்முடைய புலம்பலை மாற்றுவார், நம்மை தேற்றுவார். கலங்க வேண்டாம், இயேசு ஜீவனோடு இருக்கிறார். இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார். சோர்ந்து போகாதீர்கள், பின்னோக்கி செல்லாதீர்கள், இயேசுவை நோக்கி பாருங்கள், வெற்றி நீங்கள் பெறுவீர்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற புலம்பல்கள் மாறும், ஆனந்த களிப்பை நீங்கள் காண்பீர்கள், இயேசுவுக்கு சாட்சிகளாய் வாழ்வீர்கள். ஆண்டவர் உங்களை தொடர்ந்து ஆஸ்வதிப்பார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வாழும்போது நன்மை செய்வோம். இந்த நன்மை பிற்காலத்திலே ஏற்ற நாளிலே நமக்கு மகிமையை, வெற்றியை தரும். நம்முடைய புலம்பல்கள் மாறும், ஆனந்த களிப்பை நாம் பெறுவோம். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமேன். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை தியானித்தோம். தள்ளுவண்டி தாத்தா தாமஸ் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த அற்புதத்தை நாங்கள் சிறு கதை வடிவிலே கேட்டோம். ஆம், எங்களை தாழ்த்துகிறோம். நாங்கள் இனி புலம்பிக் கொண்டிருக்க மாட்டோம், கலங்கி கொண்டிருக்க மாட்டோம். எங்கள் ஆண்டவர் இருக்கிறார், எங்கள் புலம்பல்களை மாற்றுவார், நாங்கள் ஆனந்தத்தை காண்போம் என்று சொல்கிற சந்தோஷத்தோடு இந்த உலக வாழ்க்கையில நாங்கள் இன்னும் வெற்றியோடு வாழ ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும். வாழும்போது பிறருக்கு நன்மைகளை செய்ய எங்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டுமா? எங்கள் ஆண்டவரே இயேசு மூலம் வேண்டுகின்றோம், எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.